வணக்கங்க. இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாயலூர் அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுகள். இது வந்து என்ன அப்படின்னா, இது சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வாயலூர் காலனி மாடாம். இந்த மாட்டை அடித்தாலோ பிடிச்சாலோ பீஸ் இங்கே பாருங்க, எல்லாமே பயிர்களுக்கு தான் மேயுது. வாயலூர் காலனி மாடாம். ஏங்க இதை போய் சொல்ல வேண்டியதாட, அவனுங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்க. திடீர்னு ஒன்று சேர்ந்துருவானுங்க, ஆய்வுனா பிசிஆர் போட்டுருவானுங்க. அதனாலே நாங்கள் எதுவும் பண்ணுறதில்லைங்கிறாங்க. மனசு கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, திருமாவளவன் ஐயாவோட கலர் தான் அந்த கொம்பில் இருக்குது. எல்லோரும் மனுஷன்தாங்க, அவங்கள மாத்தானே எல்லோரும் பிழைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களும் உழைச்சி தானே இந்த பயிர் வைக்கிறாங்க. அந்த பக்கம் வந்ததும் பாருங்கள், எத்தனை மாடு நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே அந்த எள்ளு காட்டுக்குள்ளேயும் சனப்பு காட்டுக்குள்ளே இருந்து முடிக்கிற இந்த மாடுகள் தான். இது கல்பாக்கத்து பக்கத்தில், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் வட்டம் கல்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாயலூர் அப்படிங்கிற ஊரிலிருந்து வருதான். குறிப்பாக அங்கே வந்து காலனி ஆட்கள்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஐயா திருமாவளவன் அவர்களோட கொடி ஊதா ஒன்று சேவ் பண்ண அப்படி தான் இருக்குது. தயவு செஞ்சு என் மேலே கோபப்படுறது விட்டு போட்டு உங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அடுத்தவனு ரத்த சிந்தி வேர்வை சிந்தி பயிர் வைக்கிறான், அதில் விடாதீங்கன்னு. இங்கே இருக்கிற எல்லா பேர்த்தையும் கேட்டுட்டேன். நான் தான் ஊர் புதுசு சொல்லாமலங்கிறப்போ பிசிஆர் கேஸ் போடுவான்னு பயக்கிறாங்க. ஏயா பயிர் அழிக்கிறதுக்கு மாயா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க? பிசிஆர் கேஸுங்கிறது பாதுகாப்புக்கானது, அடுத்தவனை மிரட்டுறதுக்கு இல்லை. தயவு செஞ்சு மனசாட்சியோடு நடந்துக்குங்க. இங்கே பார், இத்தனை மாடுகளும் இன்னும் அங்கேருந்து வந்துட்டு இருக்குது. இத்தனை மாடுகளும் ஒரு பயிரில் மேய்ஞ்சதுன்னா அந்த பயிர் என்னத்துக்காகும்? மனசாட்சியே இருக்கிறது இல்லை உங்களுக்கெல்லாம். நீங்களும் மனுஷன் தானே, அவங்களும் மனுஷன் தானே. இதில் பிசிஆர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கேவலமான மனநிலை. தயவு செஞ்சு பார்த்துங்க. எப்பா தெய்வங்களா, தயவு செஞ்சு நம்ம திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு தெரிகிற வரை கொண்டு வாங்க. அவரோட ஆட்கள் அவர் தான் கொஞ்சம் எது செய்வார்னு நினைக்கிறேன், புரிஞ்சுங்க. ஏன்னா எனக்கு ஒரு விதத்தில் வலிக்குது, இந்த பிசிஆர் தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப. அப்படியும் மக்கள் இருப்பாங்களா? ஏன்னா நான் பழகின வரைக்கும் நல்லவங்களாக இருக்காங்க. இவங்க சொல்கிற ஆட்கள் உண்மையிலே அப்படி இருப்பாங்களாங்கிற சந்தேகத்தில் தான் நான் இது போட்டிருக்கேன். உண்மையிலே அப்படி இருக்க மாட்டாங்க நம்பிக்கையில் போட்டிருக்கேன். அப்படி இருந்தால் கூட இதை பார்த்தவங்க மாறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நன்றி, வணக்கம்.